பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஆமென். இங்கே எதை குறித்து நாம் வாசிக்கிறோம் என்று பார்த்தோம்னா, 6ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். இந்த சங்கீதம் என்பது தாவீது ராஜாவின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்த சங்கீதமாய் இருக்கிறது. இங்கே தாவீது ராஜாவுக்கு பிரச்சனை வரும்போது தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, ஆண்டவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஆமென். ஆண்டவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆமென். இங்க பார்த்தோம்னா நமக்கு ஒரு காரியம் புரிய வருகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மை காப்பாற்றுவது தேவனுக்கு ஒரு கடமையைப் போல கிடையாது. அவர் கோபம் கொள்கிறார். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதனால் அவரும் பாதிக்கப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அதனுடைய பெற்றோருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கிறதோ, அதைவிட மேலாக நம் மீது அன்பு வைத்திருக்கிற தேவனுக்கு பாதிப்பை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அவர் நம்மை கடமைக்கென்று காப்பாற்றாமல் அன்பின் நிமித்தம் காப்பாற்றுகிறார். ஆமென். எதினால் தாவீது ராஜாவை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று பார்த்தோம்னா, அவரே சொல்கிறார், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று. ஆமென். தாவீது ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது மாத்திரம் அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் நடக்கவில்லை. ஆண்டவருக்கு முன்பாக தாவீது ராஜா உண்மையுள்ளவராய் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் நடக்கும்போது அவருக்கு சில பிரச்சனைகள் என்பது வருகிறது. ஆனாலும் அவர், நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய்தானே வாழ்கிறேன், எனக்கு எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி பின்வாங்கி போகவில்லை. அவர் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். தேவன் அவரை ரட்சித்தார். ஆமென். அதாவது தாவீது ராஜா அந்த பிரச்சனையை பார்க்காமல் தேவன் தாவீது ராஜாவின் மீது வைத்திருக்கிற அன்பை பார்த்தார். ஆமென். ஆகையால் நாமும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்வோம். அவரே நம்மை ரட்சிப்பார். ஆமென்.